நம்மோடு தற்போது மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஆங்கில நாளிதழுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டியளித்திருக்காரு. அப்போது இந்த நேர்காணல சொல்லியிருக்காரு, ஆளுநருக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் கூட நான் பேசுறது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு சிலவரோட கைப்பாவையா செயல்படுறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து சார்? அவருடைய பார்வை கரெக்ட் தான். அதாவது ஆளுநர் பல முக்கியமான மசோதாவுக்கு கையெழுத்து போடாமல் வைத்திருந்தது தமிழக அரசோட இந்த நிர்வாக செயல்முறைகளுக்கு ஒரு தடை ஏற்படுற மாதிரியான ஒரு விஷயம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அது அனுப்புற தீர்மானங்கள், அதை எடுக்கிற முடிவுகள் அங்கீகரிக்க வேண்டிய நிலையில தான் கவர்னர் இருக்காரு. இது சுப்ரீம் கோர்ட்டு சமீப காலத்தில் பலமுறை சுட்டி காட்டி விட்டது ஆக்சுவலா. ஆனா சுப்ரீம் கோர்ட் சொன்னபோது கூட 2வது தடவை அனுப்பப்பட்ட மசோதாக்களை கவர்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. அது உச்சநீதிமன்றமே கண்டிப்பிருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு கவர்னர் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அடிப்படையில 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை முதல்வர் அவருடைய கையை நீட்டுறாரு, கை கொடுக்கறதுக்காக கை நீட்டுறாரு. ஆனால் கவர்னருடைய பார்வை எப்படியாவது இந்த கவர்மெண்ட் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கணும், அதோட நிர்வாகத்துக்கு தடை போடணும்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கவர்னர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கு காரணம் மத்தியில் ஆளுகின்ற ஆளுநர் அவருடைய பின்புலம் இருக்கிறதுனாலதான் ஆளுநர் இப்படி பண்றாருன்னு திமுகவுடைய குற்றச்சாட்டா இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதனால கவர்னர் தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் அரசுக்கு உரிய மரியாதை, கௌரவம், அதோட முடிவுகளுக்கு அங்கீகாரம் போன்றவை கொடுக்க வேண்டும். இந்த சுப்ரீம் கோர்ட் பலமுறை பல இடத்துல சுட்டி காமிச்சிட்டாங்க. அதுக்கேற்றபடி நடக்க வேண்டும். அவர் பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் சொல்வது முற்றிலும் சரி. இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பிரியன் சார். தேங்க்யூ.